எங்கள் ஊர் பள்ளியாடியோட பெருமை பழைய பள்ளி திருத்தலம். இங்கே நாளைக்கு சமப்பந்தி விருந்து நடக்குது. இதை பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பழைய பள்ளி திருத்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடிங்கிற ஊரில் இருக்குது. இந்த கோவிலில் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படிங்கிற வேறுபாடு எதுவுமே இல்லைங்க. எல்லாருமே வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. அதுதான் இதை மும்மத கோவில்னு சொல்கிறோம். இங்கே எந்தவித உருவ வழிபாடும் இல்லைங்க. இந்த திருத்தலத்தில் ஹிந்துக்கள் தீபம் ஏற்றியும், கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றியும், இஸ்லாமியர்கள் தூபமிட்டும் வழிபட்டு வருகிறார்கள். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் முதல் திங்கட்கிழமை சமபந்தி விருந்தும், அதற்கு முந்தின நாள் மத நல்லிணக்க விழாவும் இருக்குங்க. இந்த கோவிலில் ஒரு அணையா விளக்கு இருக்குது. இந்த விளக்கு எப்போவுமே அணையாத மாதிரி இங்கே இருக்கிற பக்தர்கள் பார்த்துட்டு வராங்க. இங்கே வர எல்லாருமே அந்த விளக்குக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றுறாங்க. சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரமே இந்த கோவிலோட கூரையாக இருக்குங்க. இந்த திருவிளக்கோட 2 சைட்லேயுமே 2 கருங்கல்லான விளக்கு இருக்குது. அதில் தான் இந்த அணையா விளக்குன்னு சொல்கிற விளக்கை வந்து நம்ம பக்தர்கள் ஏற்றிட்டு வராங்க. இந்த சமபந்தி விருந்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அதுக்கு முந்தின நாள் நடக்கிற இன்றைக்கி நடந்த மத நல்லிணக்க விழாவில் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்து, கிறிஸ்தவ, முஸ்லீம்கள் எல்லாருமே சேர்ந்து சமைப்பாங்க. பெண்கள் அனைவரும் காய்கறிகள் வெட்டி கொடுப்பாங்க. அதே டைமில் ஆண்கள் எல்லாருமே சமைக்கிற வேலையை பார்த்துப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே இந்த வருஷம் இன்றைக்கி நடந்த வீடியோஸ் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சமைச்சு முடித்ததுக்கப்புறமா நாளைக்கு காலையிலேயே இந்த விழா ஆரம்பிச்சிருங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் ஸ்கூல், காலேஜஸில் இருந்தும் பசங்களை கூப்பிட்டு வருவாங்க. எல்லா வருஷமுமே இது ஒரு பெரிய திருவிழாவாக நடக்குதுங்க. இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்குங்கிறது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கைங்க. நீங்களும் கண்டிப்பாக இதில் பங்கெடுக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். எங்கள் ஊரோட பெருமையை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் இந்த கோவிலை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன்.